சென்னை 29/7/2025 தினத்தந்தி செய்திகள். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆமாம், டீ கடை முதல் அனைவருக்கும் பொருந்தும். டீ கடை முதல் அனைவருக்கும் பொருந்தும். கிராம பகுதிகளில் தொழில் செய்பவர்களுக்கு லைசன்ஸ் கட்டாயம். கிராம பகுதிகளில் தொழில் செய்பவர்களுக்கு லைசன்ஸ் கட்டாயம். தமிழக அரசு உத்தரவு இதற்கு பாருங்க வந்து செய்தி. ஓகேவா? ஸோ அப்படியே பார்க்கலாம், இதை உள்ளே போய் பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. ஆமாம், கிராம பகுதிகளில் தொழில் செய்பவர்கள் கட்டாயம் லைசன்ஸ் வாங்க வேண்டும் என்றும், இது டீ கடை முதல் அனைவருக்கும் பொருந்தும் என்றும் தமிழக அரசு உத்தரவு இட்டு உள்ளது. லைசன்ஸ் கட்டாயம். லைசன்ஸ் கட்டாயம். தமிழக அரசு தமிழ்நாடு கிராம பஞ்சாயத்து வணிகம் அல்லது தொழில் உரிமம், அதாவது லைசன்ஸ் வழங்குவதற்கான விதிகள் 2020-2025 என்ற சட்டத்தை கடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் கொண்டு வந்து நிறைவேற்றியது. அதற்கு கவர்னர் ஆர்.என். ரவி ஒப்புதல் அளித்ததால் அரசாணை வெளியிடப்பட்டு தற்போது சட்டமாக அமலுக்கு வந்து உள்ளது. இந்த சட்டத்தின்படி கிராம பஞ்சாயத்து பகுதிகளில் வணிகம் அல்லது தொழில் செய்பவர்கள் இனி அதற்குரிய கட்டணம் செலுத்தி கட்டாயம் உரிமம், அதாவது லைசன்ஸ் உரிமம் பெற வேண்டும். கட்டணம். இந்த சட்டத்தின்படி தமிழக அரசு நகர்ப்புறம் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்துக்கள் என 2 வகையாக பிரித்து உள்ளது. அதாவதுங்க, இந்த சட்டத்தின்படி தமிழக அரசு நகர்ப்புறம் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்துக்கள் என கிராம பஞ்சாயத்துக்கள் என 2 வகையாக பிரித்து உள்ளது. அதேபோல் தொழில்களை உற்பத்தி மற்றும் சேவைகள் என 2 பிரிவாக பிரித்து உள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா, அதே போல் தொழில்களை உற்பத்தி மற்றும் சேவைகள் என 2 பிரிவாக பிரித்து உள்ளது. அதற்கு விண்ணப்ப படிவம் கட்டணம் ரூபாய் 500 ஆகும். அது வந்து 500 ரூபா போல் இருக்குது விண்ணப்ப படிவம், அந்த ஃபார்ம் 500 ரூபாய். ஓகேங்களா? மேலும் ரூபாய் 5 லட்சம் முதலீட்டுக்கு உட்பட்ட தொழில்களுக்கு கிராம பஞ்சாயத்துக்கு ஏற்ற வகையில் குறைந்தபட்சம் ரூபாய் 250 முதல் ரூபாய் 3000 வரை லைசன்ஸ் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு உள்ளது. அது கொஞ்சம் நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா 500 அந்த ஃபார்முக்கு வந்து 500. அதுக்கப்புறம் வந்து மேலும் ரூபாய் 5 லட்சம் முதலீட்டுக்கு உட்பட்ட தொழில்களுக்கு கிராம பஞ்சாயத்துக்கு ஏற்றார் வகையில் குறைந்தபட்சம் ரூபாய் 250 இருந்து ரூபாய் 3000 வரை லைசன்ஸ் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு உள்ளது. மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரூபாய் 5 லட்சம் முதல் ரூபாய் 2.5 கோடி வரை, 5 lakhsலேருந்து 2.5 கோடி வரைக்கும் வரை முதலீடு உள்ள தொழில்களுக்கு குறைந்தபட்சம் ரூபாய் 750, 750 சரியா, முதல் ரூபாய் 5000 வரையும், அதற்கு மேற்பட்ட வகைகளுக்கு குறைந்தபட்சம் ரூபாய் 35,000 முதல் ரூபாய் 50,000 வரையும் லைசன்ஸ் கட்டணம் வசூலிக்கப்படும். சரிங்களா? அதாவது எவ்வளோ? 2.5 கோடிக்கு மேலே பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த முதலீட்டாளர்கள் அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா அதற்கு மேற்பட்ட வகைகளுக்கு குறைந்தபட்சம் ரூபாய் 35,000 முதல் ரூபாய் 50,000 வரையும் லைசன்ஸ் கட்டணம் வசூலிக்கப்படும். டீ கடை, ஹோட்டல்கள், விவசாய பொருட்கள், எண்ணெய் தயாரிப்புகள் உள்ளிட்ட 48 உற்பத்தி தொழில்கள் பட்டியலிடப்பட்டு உள்ளன. அப்புறம் சலவை கடைகள், அயன் பண்ணுற கடை போல் இருக்குது, அப்படி தான் நினைக்கிறேன். பார்ப்போம், உள்ளே போய் பார்க்கலாம். அதே போல் பழைய பேப்பர்கள், இரும்பு பொருட்கள் விற்பனை, அப்புறம் கொரியர் சேவைகள், அச்சகம்,
இறைச்சி, மீன் கடைகள், தையல் தையல் தொழில், அப்புறம் சலவை கடைகள், திருமண மண்டபங்கள் உள்ளிட்ட 119 சேவை தொழில்களும் பட்டியலிடப்பட்டு உள்ளன. இந்த தொழில்களுக்கு கிராம பஞ்சாயத்துக்கு ஏற்ற வகையில் குறைந்தபட்சம் ரூபாய் 500 முதல் ரூபாய் 30,000 வரை லைசன்ஸ் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு உள்ளது. மேலும் ஸ்பா, அதாவது அழகு நிலையம் போல இருக்குது, மேலும் ஸ்பா, அழகு நிலையங்கள், மசாஜ் சென்டர்கள் ஆகியவை கட்டாயம் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும். வாடிக்கையாளர்கள் விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் என்று வரையறுக்கப்பட்டு உள்ளது. அப்புறம் அனைத்து தொழில் செய்யும் இடங்களும் தமிழ்நாடு கட்டிட விதிகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். கழிவு மேலாண்மை, தீ பாதுகாப்பு, சுகாதார வசதிகள் போன்றவற்றை பராமரிக்க வேண்டும். தமிழில் எழுத்து பலகை வைக்க வேண்டும். அப்புறம் அந்த மாதிரிலாம் போட்டு இருக்குது. அப்புறம் வருமானம், இது குறித்து அதிகாரி ஒருவர் கூறுகையில், ஏற்கனவே தமிழகத்தில் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் எல்லாம் தொழில் உரிமம் பெறுவது கட்டாயம். தற்போது கிராம பஞ்சாயத்து பகுதிகளுக்கும் இது கட்டாயம் ஆக்கப்பட்டு உள்ளது. இதன் மூலம் உள்ளாட்சிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும். அதேபோல் எத்தனை பேர் என்னென்ன தொழில்கள் செய்கிறார்கள் என்ற கணக்கும் அரசிடம் இருக்கும். எனவே கிராம பஞ்சாயத்துகளில் தொழில் செய்பவர்கள் அதற்குரிய விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அதற்குரிய கட்டணம் செலுத்த வேண்டும். ஒரு வேலை விதிகளுக்கு உட்படாமல் இருந்து லைசன்ஸ் வழங்கப்படாவிட்டால் வட்டார அலுவலர்களிடம் மேல்முறையீடு செய்யலாம் என்றார். ஓகே, நல்ல விஷயம் இது. ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய குறுக்கீடு இருக்கிறது. என்னுடைய குறுக்கீடுன்னு மட்டும் சொல்ல முடியாது, ஏகப்பட்டோர் இன்னைக்கு சேம் நான் கேட்குறது தான் எல்லாருமே கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். நான் அவங்க கேட்குறது என் காதில் உழுது, நானே பார்க்குறேன். எவ்வளோ விஷயங்கள் சொல்லப்பட்டு 119 என்னது அங்கே பார்த்தீங்களா, 119 ஏதோ சம்திங் போட்டிருந்தாங்க. இந்த 119 துறைகளிலும் கண்டிப்பாக லைசன்ஸ் முக்கியம் என்பது கூறப்படுகிறது. ஆனால் நீங்கள் நல்லா சிந்தித்து பாருங்கள், ஒவ்வொருவரும் நல்லா சிந்தித்து பாருங்கள். உங்கள் தெருவில் இந்த 119 ஏதோ சம்திங் இந்த துறைகள் சம்மந்தப்பட்டவர்கள், செலவுகளை, டீ கடை, அந்த கடை, இந்த கடை, அப்புறம் ஸ்பா, அழகு நிலையம், அப்புறம் மெடிக்கல் ஷாப், அப்படி இப்படி ஏகப்பட்ட ஹோட்டல் கிட்ட எல்லாமே இங்கே இருக்குங்க. ஆனால் லைசன்ஸ் வச்சுருக்காங்களாங்க? எனக்கு தெரியலங்க. ஒரு ஃபார்ம் 500 சொல்கிறாங்க. அப்படி பார்க்க போனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த இந்த தொழில் சம்மந்தப்பட்டவர்கள், அதாவது அவங்க சொல்லியிருக்காங்களே, ஆமாம், எதாவது 5 லட்ச ரூபா முதலீட்டுக்கு அது 5 லட்ச ரூபா முதலீட்டுக்கு உள்ளே இருந்து அது 1000 கோடி ரூபா அப்படின்னா கூட ஏதோ அவங்க ஒரு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க, இதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு. பட் டெஃபினெட்லி லைசன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நல்லா சிந்தித்து பாருங்கள், ஒரு தெருவில் 200 கடை இருக்குன்னா 2 பேர் தான் லைசன்ஸ் வச்சுருக்கான். ஒன்லி 2 பீப்புள்ஸ். அது மளிகை கடையாகட்டும், இல்லை நீங்கள் சொன்ன அழகு நிலையம் மட்டும். ஏங்க, டாக்டர், போலி டாக்டர் இருக்காங்க, யூ டோன்ட் ஹேவ் லைசன்ஸ். ஒரு ஃபார்ம் 500 சொன்னால் கூடங்க, தமிழ்நாட்டில் கணக்கு போட்டு பாருங்கள். எனக்கு சரியாக கணக்கு போட வரல. தமிழ்நாட்டில் கணக்கு போட்டு பாருங்கள், சும்மா கணக்கு போட்டு பாருங்கள். கண்டிப்பாக ஆமாம், தமிழ்நாடு இந்தியா பட்டிருக்கிற கடனை, இந்தியா பட்டிருக்குலாங்க கடன் எடுத்துட்டு எவ்வளோ ஆமாச்சு, 9 கோடியா சம்திங், 9 கோடியா, சாரி 9 லட்சம் கோடி, ஐ திங்க் 9 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அவ்வளோ கடத்தையும் அடைக்கலாம் ஒழுங்காக இவர்கள் எல்லாம் லைசன்ஸ் வாங்கியிருந்தால். என்ன கொடுமைங்க இது. படிக்காதவன் வாத்தியாராக இருக்கிறான், கம்பவுண்டரு டாக்டராக இருக்கிறான், ஃப்ளைட்டு ஓட்ட தெரியாதவன் விமானின்னு பேரை வச்சுக்கிட்டு ஃப்ளைட்டை ஓட்டுறான்.
என்னங்க இதெல்லாம்? நல்லா சிந்தித்து பாருங்கள் இளைஞர்களே, வாலிப பெண்களே. ஆமாம், நல்லா சிந்தித்து பாருங்கள். சும்மா எப்போ பார்த்தாலும் அவர் பிரியாணி கொடுக்குறாரு, குவார்ட்டர் கொடுக்குறாரு, ரூ. 500 பணம் கொடுக்குறாரு, நம்ம ஓட்டை போட்டுட்டோமா, அதோட நம்ம வேலை முடிஞ்சு போச்சான்னு நினைக்காதீங்க. காலங்காலமாக இப்படி காசை வாங்கி துண்ணு காரி துப்புற அளவுக்கு போயிட்டீங்க. ஆமாம், உங்களுடைய ஓட்டு உரிமையை எப்பொழுது நீங்கள் காசுக்கு விட்டீர்களோ அப்பொழுதே நீங்கள் தேச துரோகியாக மாறிவிட்டீர்கள், சமூக விரோதியாக மாறிவிட்டீர்கள். ஆமாம், உண்மையான தீவிரவாதி, உண்மையான பயங்கரவாதி யார் என்றால் தன்னுடைய உரிமை, தன்னுடைய உயிரிலும் மேலான ஓட்டு உரிமையை பிரியாணிக்கும் குவார்ட்டருக்கும் விற்றவன் தான். அதனால் தயவு செஞ்சு திருந்துங்க, கேள்வி கேளுங்கள். ஏன், எதற்கு, எப்பொழுது என்றெல்லாம் கேள்வி கேளுங்கள். உங்கள் வாழ்வு நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் பேசுகிறேன்.